வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தரம் சுகந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையாய் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும்
உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே, நீ போதும் எப்போதும் நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Thank you, Lord. நீர் மிகவும் போற்றுதலுக்குரியவராயிருக்கிறபடியா, நீர் மகா பெரிய தேவனாயிருக்கிறபடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிர்வாணாதிவானம் கொள்ளாதவர், எல்லாவற்றுக்கும் பெரியவராயிருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமான தேவனாயிருக்கிறபடியா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறார் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விலகாத மகிமையா இருக்கிறவர், நீர் மகா பெரிய தேவனா இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லோர்ட். நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே
கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா ஷித்தேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா ஷித்தேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் விசுறுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் விசுறுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா ஷிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா ஷிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன். பிள்ளைகள் கர்த்தர் ஒருபோது வெட்கமடையாதபடி அவர் செய்ய நல்லவராய் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா 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 என் நீதி
நினைத்தேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றிக் கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றிக் கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றிக் கொள்ளுவேன் உங்க வார்த்தையால் திருப்தியாவே உங்க சமூகத்தில் அகமகிழ்வே தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்லி பாடுவோம் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் நீ செய்ய போற அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே இனியும் எங்களோட வாழ்க்கையிலே நீ செய்ய போற நன்மையான காரியங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எப்போதும் ஆண்டவரே சொன்னதை தான் செய்வீர் ஆண்டவரே எண்ணி முடியாத நன்மைகள் நீ செய்திருக்கிறீர் நாங்கள் என்ன சொல்லி பாடுவோம் ஆண்டவர் உம்முடைய கிருபைகள் பெரியது ஆண்டவர் உம்முடைய இரக்கம் பெரியது உம்முடைய தயவு பெரியது ஆண்டவர் உம்முடைய மகிமை பெரியது இயேசுவே எஸ் லார்ட் ஹalleluya ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை விவரிக்க முடியாத கிருபையை என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை விவரிக்க முடியாத கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே
கைப்பிடிச்சு நடத்தும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும் திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தில் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே மரமணி நீதிகள் சிறந்ததே நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே மரமணி நீதிகள் சிறந்ததே எனக்கது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே மரமணி நீதிகள் சிறந்ததே எனக்கது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே மரமணி நீதிகள் சிறந்ததே எனக்கது இலவசமானதே தேவ கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை என் இயேசு எந்தன் கிருபையானாரே என் இயேசு எந்தன் கிருபையானாரே அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை என் இயேசு எந்தன் கிருபையானாரே அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை
என் இயேசு எந்தன் கிருபையானாரே. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. எஸ் லார்ட், என் இயேசு எந்தன் கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை. இது யாராலும் கிடைக்காத, நாம் எங்கு தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷத்தை இயேசு உனக்காய் எனக்காய் கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. இயேசுதான் கிருபை, அவர்தான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீற்றும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீற்றும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீற்றும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீற்றும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம்,
என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதல்ல, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதல்ல, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் ஈடும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் ஈடும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு அப்பா நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம். ஓ, இதுவரை எங்களை சுமந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். உம்முடைய கிருபை அல்லவா, உம்முடைய இரக்கம் அல்லவா, உம்முடைய தயவல்லவா தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவரே அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. இதுவரை நீ நடத்துகிற ஆண்டவரே. நீ வானாதிவானம் கொள்ளாதவர் ஆண்டவரே. ஓ பரலோக ராஜாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் நீங்க ஒருவர் தான் பாத்திரப்பா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே கனம், உமக்கே மகிமை, ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்செவிட லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு உங்கள் வேலையை நிறைவேற்றுதல். உங்கள் வேலையை நிறைவேற்றுதல். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை, ஒரு பணி கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அசைன்மெண்ட். ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருப்பதை நாம் பார்க்கணும். சொல்ல போனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற வேலை, வாலிப ஆண்கள் பெண்களுக்கு அவங்க கல்லூரி படிப்பு மற்றும் எதிர்காலத்துக்கான காரியங்களுக்கான வேலை, பிறகு கணவனுக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உழைக்கிற ஒரு வேலை, உழைக்கணும், மனைவி நேசிக்கணும், பிள்ளைகளை காப்பாற்றணும் என்கிற ஒரு வேலை, மனைவி ஞானமாய் நடக்கணும், வருகிற வருமானத்தில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தை நடக்கணும், இந்த விதமான வேலை. மற்றும் ஒட்டுமொத்தமாக முதியோர், சிறுவர் எல்லாரும் நமக்கு முக்கியமான வேலை, ஜெபிக்கிற வேலை. மற்ற இடத்துல நாம் ஆண்டுடைய காரியத்திலே நாம் கவனமாக இருக்கிற வேலை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது லூக்கா 9 அதிகாரம் 51 வசனம். லூக்கா 9
51. பின்பு அவர் எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபமான போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திரும்பி. இப்போது இயேசுடைய கடைசி நாட்களை நாம் இங்கு பார்ப்போம். அவர் சிலுவைக்கு போவதற்கான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போது அவர் எருசலேமுக்கு போக புறப்படுகிறார். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஸ்டெட்ஃபாஸ்ட்லி, உறுதியாக. தமிழை நாம் பார்க்கிறோம், அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களுக்கு சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார். ஸ்டெட்ஃபாஸ்ட்லி, உறுதியாக. தன்னுடைய வேலை எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த வேலை நிறைவேற்றும்படியாக அவர் போகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் வேலையை நிறைவேற்ற அவர் உறுதியாக ஒரு புறப்பட்டு போகிறார். இந்த முழு உலகத்தின் மீது அன்பு கொண்டுதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். இப்படி அவர் புறப்பட வேண்டிய அந்த நேரம் வந்ததாக வேதம் கூறுகிறது. இந்த எருசலேமை நோக்கி போகிற அந்த பயணம் எதை நடக்க போகிறது, என்னெல்லாம் அங்கு பாடுகளை கஷ்டங்களை அனுபவிக்க போகிறார், எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து இயேசு புறப்பட்டு போகிற இந்த பயணத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரங்கள், ஒரு காலங்கள், ஒரு வேலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கில் அங்கு 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொருவரும் காரியத்தை ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே இப்படிதான் நாம் கடைசி வரைக்கும் இருப்போம் என்று அர்த்தம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலத்தை நாம் அடைவதற்கு முன்பதாக நாம் போக வேண்டிய அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து போக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை நிறைவேற்ற வேண்டும், அந்த அசைன்மெண்ட்டை நாம் நிறைவேற்ற வேண்டும் வேதம் கூறுகிறது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு தகுந்தபடியாக நாம் போக வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தண்ணீர் வரும் வரை அங்கு நோவாவின் பேழை அங்கு மிதக்கவில்லை. ஆபிரகாம் தனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான். யோசேப்பு எகிப்தில் முதல் மந்திரி ஆவதற்கு முன்பதாக அடிமையாக 11 வருஷமும் சிறைச்சாலையிலே 2 வருஷமும் 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பிறகுதான் அங்கு எகிப்திலே முதல் மந்திரியாய் அவன் மாறினான். மோசே தேவன் அழைப்பது முன்பதாக 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மீது கொண்டிருக்கிறான். தாவீது ராஜாவாவது முன்பதாக சவுலுக்கு பயந்து குறைந்தது 13-15 ஆண்டுகள் அவன் ஓடி ஒளிந்தான். எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எல்லாருக்கும் மேலே வர வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கு. உடனே நாம் வானத்துக்கு நாம் பறந்து போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர்வை காண வேண்டுமானால், வெற்றியை காண வேண்டுமானால் காத்திருக்கணும். பொறுமையா நீங்கள் இருந்தால்தான் அப்போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி காணலாம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இது தேவன் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சரி, அடுத்த வசனம் 52. தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாவுடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இயேசு புறப்படும் முன்பதாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் அல்ல, ஆங்கிலத்தில் மெசஞ்சர், தூதர்கள் அல்ல, தூதுவர்கள், மெசஞ்சர், ஆட்கள் அனுப்புகிறார். இயேசு போவதுக்கு முன்னதாக அங்கே சீசர்கள் போகிறாங்க. அவர்கள் போய் அந்த இடத்துல ஆண்டவராக இருக்கிற இயேசு வருகிற இடத்தை என்ன செய்றாங்க, அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க. இயேசு வருவதுக்கு முன்னதாக இடங்களை அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள். அதே வண்ணமாக ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நாம் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்தினால்தான் ஆண்டவர் நமக்குள்ளே அவர் வருவார். நம்முடைய உள்ளமானது ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், வெல் ப்ரிப்பேர்ட். நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆயத்தமா இருந்தால்தான் அப்போது தேவன் நமக்குள்ளே அவர் வருவார். அவர் வரும்போது நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்,
அவரோடு நடக்கிறோமா, அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். அதனால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். வேதம் கூறுகிறது, ஒரு நாணயம், ஒரு காயின்ஸ், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரே வடிவம் 2 பக்கத்துல இந்த காயின்ஸ் இருக்குமானால் அப்போது அது முறையான நாணயம் அல்ல, அது செல்லாத காசு. அதே போல இயேசுக்கும் 2 பக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நாம் நினைக்கிற வண்ணமாக அவர் வெறும் மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை, கிருபை உள்ளவர் மட்டும் இல்லை. இயேசுக்கும் 2 பக்கம் இருக்கிறது. என்ன பார்க்கிறோம்? ஒரு பக்கம் கருணை உள்ளவரா இருக்கிறார், இன்னொரு பக்கம் நீதி செய்கிறவரா இருக்கிறார். ஒரு பக்கம் அன்புள்ளவரா இருக்கிறார், இன்னொரு பக்கம் வெறுப்புள்ளவரா இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஒரு பக்கம் அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், இன்னொரு பக்கம் கீழ்ப்படியாமல் போகிற ஜனங்களை அவர் சபிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதனால் அவர் முகத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைவேற்ற வேண்டிய அந்த வேலையை நோக்கி என்ன செய்யறாங்க? அங்கு இயேசு புறப்பட்டு போகிற காரியங்களை அங்கு வாசிக்கிறோம். ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது நம்மை நாமே நிதானித்து நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் வேதம் கூறுகிறது. நம்முடைய கடந்த வாரத்துல நாம் இப்படி இருந்தோம், இந்த வாரத்திலே நாம் ஆலயத்துக்கு சர்ச்ல வந்திருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மை நானே ஒரு தராசு தட்டில வைத்து நாம் பார்த்தால்தான் அப்போது இன்னும் தேவனோடு கூட நாம் அதிகமாக நடக்கலாம். ஒருவேளை கடந்த வாரங்கள் சரியா இல்லாம இருக்கமானால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் கடந்த வாரத்துல செய்த காரியம்லாம் தவறான காரியம், தப்பான காரியம், அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுவோமானால் தேவன் நம்மை மன்னிப்பார். தொடர்ந்து செய்யலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகலாம் என்று வேதம் கூறுகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், இப்படி நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, 53ஆம் வசனம், லூக்கா 9:53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமுக்கு போக அவர் ஆயத்தம் ரெடியா இருக்கிறார், ஆனால் கூட அவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. எத்தனையோ செய்றாங்க, எத்தனையோ பேர் செய்றாங்க. ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி உலகம் தடையா இருக்கிறது, உலக காரியங்கள் தடையா இருக்கிறது, சடங்கு தடையா இருக்கிறது, அவர்கள் வாழ்கிற முறை தடையா இருக்கிறது. இயேசு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கிறோம், இன்னும் ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, தேவனை முழுமையாய் பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை வாழ்கிற ஜனங்களை நாம் அங்கு வாசிக்கிறோம். அதனால் இங்கு அவர் ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் தயாராக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளம் தயாரா இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தால்தான் அப்போது ஆண்டவர் நமக்காக என்னெல்லாம் வைத்திருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை தேவன் நிறைவேற்ற நல்லவராக இருக்கலாம். சரி, ஏசியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கு இயேசு பிறப்பதுக்கு 700 ஆண்டுகள் முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாங்க. இங்கே ஏசியாவுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறான். இயேசுவே இன்னும் பிறக்கல, பிறப்பதுக்கு 700 ஆண்டுகள் முன்பதாக ஏசியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு என்ன? ஏசியா 50ஆம் அதிகாரம் 6. அடிக்கிறவளுக்கு என் முதுகையும் தாடை மயிறு பிடுங்குறவளுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமின் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு சிலுவையில் என்ன பாடுகளை அவர் படப்போகிறாரோ அந்த சிலுவை பாடுகளை 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசியா என்ற தீர்க்கதரிசிக்கு பரிசுத்த ஆவியான அங்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இயேசுவின் மனது எப்படி இருக்கும் என்பதை அங்கு ஏசியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அடிக்கிறவளுக்கு என் முதுகை நான் கொடுக்கிறேன். அவர் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்று நடக்க முடியாது. ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன, அவர் அனுமதி கொடுத்தால் தான் செய்ய முடியும், நாம் செய்ய முடியும். அதனால் அடிக்கிறவளுக்கு என் முதுகை நான் கொடுத்தேன், என்னுடைய தாடையின் மயிரை பிடுங்களுக்கு அதை நான் ஒப்பு கொடுத்தேன். அதனாலே அவரை தொடவும் அடிக்கவும் ஆண்டவர் தாமே அனுமதி கொடுத்தார்னு வேதம் வாசிக்கிறோம். அவமானத்துக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். உமிழ்நீர் அவர் மேலே ஜனங்கள் காரி துப்பும் போது அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை, அதுக்கு ஒப்பு கொடுத்தார் வேதம் கூறுகிறது. அந்த நாட்களிலே தாடி என்பது ஒரு கௌரவமா இருக்கிற ஒரு காரியம். அப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய தாடி அவர்கள் அறுத்ததாக வேதம் கூறுகிறது. அதனால் இயேசு நாம் நினைக்கிற வண்ணமாக அவர் ஏன் சிலுவிலே அவர் தொங்கும் போது, அவர் சிலுவிலே தொங்குற அந்த காட்சி பார்க்கும் போது நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை சிலுவையில் தாங்கினது ஆணிகள் அல்ல. இயேசுவை சிலுவிலே தாங்கினது ஆணிகள் அல்ல. உன் மீதும் என் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பு மட்டுமே அந்த சிலுவையிலே அவரை தாங்கினது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரானால் இவன் பொழுதிலே அங்கிருந்து இறங்கி வந்திருப்பார்.
ஆணி அவரை சிலுவிலே தாங்கவில்லை, நம் மீது வைத்த அன்புதான் அவரை சிலுவிலே தாங்கினதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் வேதம் சொல்லுகிறது, யோவான்ல சொல்லுகிறார், ஒருவனும் அதை இடத்துல எடுக்க முடியாது, உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருப்பதாக யோவான் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, மீண்டுமாக நாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 வரலாம். லூக்கா 9:54 வரலாம். அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அவரை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்போது அந்த எருசலேம் அந்த 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 ஊர் ஜனங்கள் செய்றாங்க, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே யாக்கோபும் யோவான் என்ன சொல்றாங்க, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் வானத்திலிருந்து எலியா செய்தது போல அக்னி இறக்கியவளை அழிக்கட்டுமா, இது உங்க சித்தமா என்று கேட்டாங்க. ஆண்டவரே கேட்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் வானத்திலிருந்து ஜபிக்கிறோம், அப்போது எலியா காலத்தில் நடந்த போல அக்னி இறங்கி ஜனங்களை சுட்டெரிக்கலாமா என்று செய்றாங்க, நமக்கு சித்தமா என்று இயேசு எடுத்து கேட்கிறாங்க. அப்படி வாழ்க்கையில ஆண்டவர் நினைத்திருப்பாரானா அப்படி அக்னி வந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற வரையிலும் தேவ சித்தத்தின்படியாக தான் இயேசு நடந்தார் என்று வேதம் கூறுகிறது. சரி, மீண்டுமாக ஏசியா புத்தகத்துக்கு வரலாம். 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு என்னை நினைப்பார் என்பதை 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்க இயேசு சொல்றார். என்ன சொல்றார்? 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போகிறது என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலானேன். இப்போது இயேசு என்ன நினைத்திருப்பார் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது என்று சொல்ற, சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது என்ன நினைத்திருப்பார் என்பது ஏசியா இங்கு 700 ஆண்டுகள் முன்பதாக அவர் சொல்றார். என்ன சொல்றார்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள் வந்தால் கூட என்னுடைய நோக்கம், என் வேலை, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட், அதை முடிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, கொடுத்திருக்க அந்த வேலையை, அந்த பணியை முடிக்கிற வரைக்கும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். படிக்கிற காரியமா இருந்தாலும், வேலை செய்கிற காரியமா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், நீங்கள் எது செய்தாலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் கையிலே கொடுத்திருப்பாரானால் அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிற வரையிலும் தேவன் உன்னோடு கொடுப்பார். அதனால ஏசியா சொல்றார் இங்கு, ஆகையால் நான் வெட்கப்படேன். அதனால நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஒருவேளை தோல்வி போல, பலவீனம் போல, நடக்காது போல் இருந்தால் கூட நான் வெட்கப்பட மாட்டேன் என்று விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் வெட்கப்பட்டு போவதிலிருந்து அறிந்திருக்கிறேன். 100% நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். வெறும் வாயில சொல்ற வார்த்தை மட்டுமல்ல, உள்ளத்துல இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, 100% நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் என் முகத்தை கற்பாறை போல நான் மாற்றினேன். அவர் சொல்ற, எதுக்கும் நான் கலங்காமல் ஒரு பாறை போல என் முகத்தை மாற்றினதாக வேதம் கூறுகிறது. சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகும்போது வாழ்க்கையில வேதம் நமக்கு வேத வசனம் நமக்கு வெளிப்படாமல் போகிறது. வேத வசனத்தை வாசிக்கும் போது அது நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை தொடாமல் போகிறது. அதனால் சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகும்போது நம்முடைய எல்லா விதமான மன பாரத்தை இயேசுவிடத்தில் நாம் வைக்க வேண்டும். அதனால சோர்வா இருக்கும் போது நான் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியேறக்கூடாது, முடிந்ததும் வெளியேற வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தாவீது பாடுறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன் என்று அங்கு தாவீது பாடுவதை நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 55க்கு நாம் வரலாம். அங்கு மனுஷகுமாரன் மனுஷுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, மனுஷகுமாரன் மனுஷுடைய ஜீவனை அழிக்கிறது அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்று அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார். இப்போது சீசர்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, வானத்தில் அக்கினி கொண்டு வரலாம்னு சொல்லும் போது ஆண்டு சொல்றார், இப்போது நான் இந்த உலகத்தை நான் அழிக்க நான் வரவில்லை. என்ன சொல்றார்? நீங்கள் அழிக்க இந்த உலகத்துல நான் வரவில்லை என்று ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்றார். நான் ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று வேதம் நமக்கு போதிப்பதாக நமக்கு லூக்கா நமக்கு எழுதுகிறார். அவர் திரும்பி செய்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நாம் இருக்க வேண்டும். நான் அழிப்பதற்காக இந்த உலகத்துல வரவில்லை, நான் ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று அங்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பிறகு அடுத்த வசனம், நாம் ஜபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம்,
ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில இப்படி அழிவுக்கான சிந்தனை நமக்குள்ளே ஒரு நாள் ஒருபோதும் வரக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன செய்றாங்க இங்கே அவர் திரும்பி பார்த்து நீங்கள் கேட்கிறார், அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறிவீர்கள் என்று அவர்களை அதட்டினார். இயேசு என்ன செய்றார், அவங்களை பார்த்த போது திரும்பி கேட்கிறார், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? என்னோட கூட 3 ஆண்டு காலங்களை நடந்து வரீங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? அழிக்கிற ஆவி இருக்கிறதா? நிர்மலமாக்குற ஆவி இருக்கிறதா? உங்களுக்குள்ள ஆண்டவராக இருக்கிற இயேசு அப்படி அன்பு இருக்குமானால் ஜனங்கள் நேசிக்கவும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எப்படியாவது ரட்சிப்பின் பாதையை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் செய்றாங்க. அங்கே இயேசு தம்முடைய சீஷரோடு கூட கூறுவதை நாம் வாசிக்கிறோம். என்ன செய்றாங்க, 55ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர் என்பதை அறிவீர்கள் என்று அவளை அதட்டினார். நாம் ஜபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆனால் நமக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். நமக்குள்ளே தேவாவி இருக்கிறாரா, இல்லை தேவாவி ஆனவர் இருப்பது போல மாமிசமாய் நாம் நடக்கிறோமா, இல்லை வேற ஆவி நம்மை நடத்துகிறதா என்று நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம்க்கு கூறுகிறது. அடுத்த வசனம் 56. அதெல்லாம் சொல்ற, மனுஷகுமாரன் மனுஷனுடைய அழிப்பதற்காக அல்ல ரட்சிக்கவே வந்தார். இங்கே சொல்றார், நான் வந்தது அழிப்பதற்கல்ல ரட்சிப்புக்காக தான் வந்தேன். தம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை அவர் அழிக்க வரவில்லை, ரட்சிக்க தான் வந்தார். ஆன்சர், அந்த ஜனங்களை விட்டு அவர் கடந்து போனார் வாசிக்கிறோம். நாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போன செய்வார், இயேசு நம்ம விட்டு கடந்து போவார். இப்போ அந்த கிராமத்தை விட்டு அவர் கடந்து போனார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நாம் அவர் ஏற்றுக்கொள்வோமானால் அவர் நமக்குள்ள வருவார். நாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் நம்மை விட்டு தேவன் அவர் கடந்து போகிறவராய் இருக்கிறார். 57. அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின் தொடர்வேன் என்றான். போகிற வழியில ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில இந்த வழியில போகிற ஏதோ ஒருவனை போல எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை பின்பற்றி போகிற மகளாய் இருந்தால்தான் வாழ்க்கையில வெற்றி காணலாம். கடைசியில் இயேசு என்ன சொல்ற, அவனை பார்த்து 58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அந்த மனுஷனை பார்த்து சொல்ற, நரி கூட அங்கு குடி இருக்கிறது, பறவை கூட இருக்கிறது, ஆனால் கூட மனுஷகுமாரன் தலை சாய்க்க படுப்பது கூட இந்த உலகத்துல இல்லை என்று அந்த மனுஷனோடு கூட சொன்னார். ஆண்டவர் தமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட், அந்த வேலையை அவர் முடிக்க என்ன செய்தார், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் புறப்பட்டு போனதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, தேவன் சொன்ன திட்டங்கள் தீர்மானம் நிறைவேறணும். நாம் தேவட வழியில் நடக்கிற மகளாய் இருப்போமானால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி காணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு திறந்துக்கட்டும். ஆமென். God bless you. Take care.